குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, திராட்சை, வத்தக்குழம்பு தான் தொட்டுக்கிறதுக்கு தோசைக்கு. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு வத்தக்குழம்பு சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வத்தக்குழம்பு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும் தாளிச்சிட்டு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் 4 கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே சாம்பார் பொடி 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஒரு கொதி விட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு, ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு, கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருந்தது. சரின்னு ஒரு கொதி விட்டுட்டு, நல்லா கொதிக்க விட்டுட்டு கெட்டியானதும் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அதுலேயே சாதத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தையும் நல்லா போட்டு பெரட்டிட்டு, வத்தக்குழம்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கடைசியாக நல்லெண்ணெய் போட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்க வேண்டியது தான். டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இதே குக்கரை கழுவிட்டு, பொரியலும் இதே குக்கரில் பண்ணிட்டான். இந்த குக்கர்லேயே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டு, நறுக்கி வச்சுருக்கிற கோஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு, குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனா கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். குக்கர் ப்ரெஷர் அடங்கினதும் பொட்டுக்கடலை பொடி தூவி ஒரு பெரட்டு பெரட்டி ஆஃப் பண்ணால் கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடும்.